நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு செய்யலாம். சரிங்களா? இந்த பாவக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா நறுக்கி வேக வச்சு தண்ணியை இருத்துட்டே வைக்கலாம். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாது, அதை கசப்பாக இருக்குது. இப்படி அன்றைக்கி பொரியல் பண்ணி காமிச்சோம். இன்றைக்கி குழம்பு வச்சு காமிக்கலாம். சரிங்களா? இருந்தாங்க பாவக்காய் குழம்பு. ஓகே, பாவக்காய் பாருங்கள், அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கியாச்சு பாருங்கள். இந்த தடிமத்தில் இவ்வளோ பெருசில் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கலாம். நறுக்கி நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இவ்வளோ புளி ஊற வச்சுருக்கேன். குழம்புக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இந்த வெங்காயம் வதக்கி அரைச்சிக்கலாம். சரிங்களா? சரி, குழம்பு இப்போ தாளிச்சு விட்டுறலாமுங்க. இந்த பாவக்காய் வேக வச்சு இந்த எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பாவக்காய் எடுத்து வச்சாச்சு. இந்த எண்ணெய் சட்டியில் ஊற்றிருக்கோம். நான் தாளிச்சு விட்டுறலாம் குழம்பு. சரிங்களா? கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம். இது யார் வாங்குது? நல்லா வெந்தயம் எல்லாம் நல்லா பொரியவும் நம்ம அந்த புளி ஊற வச்சிருந்தோம்ல, அந்த புளி இந்த ஒரு 6 தக்காளி கசக்கி விட்டுக்கலாம். ஒரு 6 தக்காளி மட்டும், பெரிய தக்காளி ஒரு 3/4 தக்காளி போதும். புளிக்கரைச்சல் நம்ம வேக வச்சோம்ல பாவக்காய், அதை போட்டு விட்டுருவோம். இதான் நல்லா வெந்துருச்சு பாருங்க மைய. போட்டு வெங்காயம் அரைச்சி வச்சோம்ல, அது வதக்கணும்ல, அந்த வெங்காயம் விழுகு. நம்ம இன்னும் பொடி போட்டுக்கலாம். நம்ம வீட்டு பொடிங்க, நம்ம அரைச்சது, வீட்டில் தயார் பண்ணி அரைச்சது. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் இது நல்லா கொதிச்சதுக்கு பின்னாடி இதெல்லாம் கொதிச்சதுக்கு பின்னாடி நம்ம கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த தேங்காயை மட்டும் அரைச்சி வச்சுக்கலாம். இறக்க போகும்போது அதை ஊற்றி இறக்கிடலாம். சரிங்களா? நம்ம கொஞ்சம் தேங்காய் ஊற்றணும்னு சொன்னோம்ல, அந்த தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி ஊற்றியாச்சு. இரு குழம்பெல்லாம் காமிச்சுக்கணும். பாவக்காய் புளிக்குழம்புங்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க. இந்த பூச்சிக்கடியெல்லாம் இருக்காது. நம்மளும் ஒரு நேரம் சாப்பிட்ணும், உடம்புக்கு நல்லது. இங்கே பாருங்கள், பாவக்காய் கசக்குதுன்னு பாவக்காய் விட்டுறாதீங்க.
ஊடமாட எல்லா உணவுகளுமே சாப்பிடுங்க. ஏதாவது குழம்பு வச்சு ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டுங்க. அன்றாடு சாப்பிட்டுக்கணும். அப்போ தான் உடம்புக்கு சத்து வரும். ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கவும் இறக்கி வச்சிடலாம். அது இப்போ தேங்காயெல்லாம் ஊற்றவும் நல்லா பாருங்கள், குழம்பு கொதிச்சு நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா கெட்டியாக வாசமும் நல்லாயிருக்கும். 2 பேருங்க இது 2 வெந்தயமெல்லாம் போட்டு தாளித்தோம்ல, நல்லாயிருக்கும் குழம்பு. இது மாதிரி வச்சு நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். குடல் பூச்சிகள்லாம் போகும். நல்லா இருக்குங்க. எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க.